போரூரில் புதுசாக பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. போரூர் வெட்லேண்ட் பார்க்கு. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலு இதுக்கு முன்னாடி இங்கே தான் பைக் அண்ட் கார் பார்க்கிங்காக இருந்தது. நான் இது வந்து இது கார்ப்பரேஷன் லேண்ட் அப்படின்றதுனால இப்போ அது பார்க்கிங்காக மாறிடுச்சு. பார்க்கிங் அங்கே பக்கத்துலேயே பார்க்கு. வெளியிலேருந்து உள்ள வந்துட்டோம். டிக்கெட் கவுண்டர் போட்டிருக்கு. இன்னும் எதுவும் ஓப்பன் ஆகலை. என்ட்ரன்ஸ் கேலரி. உள்ளே போய் பார்ப்போம். இது இங்கே 3 ஜோன்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஜோன் ஏ, ஜோன் பி அண்ட் ஜோன் சி. ஜோன் பியில் ஸ்போர்ட்ஸ் கோர்ஸு, ஃபுட் கியாஸ்க்கு அதெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு இடமா போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் கோர்ட்டு சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுக்கப்புறம் கூட்டம் வந்துடுச்சுன்னா ஃபுல்லாக எல்லாம் ஆக்குப்பை ஆகிடும். இது வந்து வாலிபால் கோர்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுவும் இருக்குது. இந்த கியாஸ் கடையெல்லாம் அங்கே தான் வரும்னு நினைக்கிறேன் வச்சுருக்காங்க. நிறையா செடியெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க, மரம்னு நினைக்கிறேன். சீட்டிங் செய்யப்பட்டது இருக்குது வச்சுருக்காங்க. ஏரியா பசங்களும் விளையாடின்னு இருக்காங்க, வேறு யாரும் இல்லை. ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் நல்லா மெயின்டைன் ஆகிருக்கும். போக போக தான் நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் அப்படியே இருக்கா இல்லை ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடுச்சு. இங்கே ஜிம்னாசியம் இந்த செட்டப்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே வர வர ஒவ்வொரு ஆச்சரியமாக இருக்குது. டிஸ்பிளே ஏரியா, அங்கே பேட்மிண்டன் கோர்ட்டு, உள்ள கேன்டீனு. உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குட்டி ஏரி இருக்குது பாருங்கள், அதுக்கிட்ட போவோம். ஆர்டிஏ தான் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த டைம் 2-3 பேர் தான் போக முடியும். இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கலாம். வாக்கிங் ரன்னிங் போகிறதுக்குலாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ட்ரன்ஸ் இருக்குது. இது செட்டியாரகம் ரோடு என்ட்ரன்ஸ். இதுதான் அந்த ஏரி. ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்குள்ளே வந்து இன்னொரு பெரிய ஏரி ஒன்று இருக்குது. இதுவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பறவைகள்லாம் கூட அங்கே இருக்குது, பார்க்கலாம். இங்கே ஒரு கடை இருக்குது. லேக் வியூ போய் பார்க்கலாம். இல்லை தண்ணியில் பார்க்கலாம், பறவைகள்லாம் இருக்குது. செம்ம பெரிய இடமா தான் இருக்குது. நான் இது வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் அப்படியே ஒரு வாக்கிங் வந்தேன். இது வரைக்குமே 150 மீட்டர் வந்துடுச்சு. இன்னும் உள்ளே அவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது. ஓவரால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகுதுன்னு வந்து பார்ப்போம். கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. லைட்டாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். ஃபைனலி இதான் டெட் எண்டு. இது வரைக்கும் வந்துட்டேன். இதுக்கு அடுத்தது இல்லை. இது வரைக்குமே வந்து அரௌண்டு 900 மீட்டர் வந்திருக்கு. 900 மீட்டரில் நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ரவுண்ட் அடித்தேன். க்ளோஸ் டு 700 மீட்ரு, ஒரு 800 மீட்ரு டிஸ்டன்ஸ் ஒரு லூப்பு. குட்டியாக ஒரு பாண்ட் இருக்குது. இந்த பர்டிகுலர் வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்குள்ளே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி இருக்குது பாருங்கள்.